ஹலோ மக்களே, ஜானகி இருக்கிறான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவும் கடைசி நேரத்தில் கரெக்டாட்டு கோர்ட்டில் வந்து எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் சாரோட கையில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. அதுவும் ஏதோ ஒரு ஆண் பிரேஸ்லெட் தான் இது. கடைசி நேரத்தில் சாரு போராடி எப்படியாவது எல்லார்கிட்டையும் உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வேலை செய்திருப்பான்னு சொல்லிட்டு நம்ம மாயா அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. அதே சமயத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் படித்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யார் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிற உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு மாயா கேட்கும்போது நீதிபதியும் சரி உங்களுக்கான டைமை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பை தள்ளி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் மாயா அவங்க லாயர் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்து நம்ம சாருவோட ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக புவனேஸ்வரி அந்த இடத்துல அதிர்ச்சியாகி மாயாவை எதிர்த்து நிற்கும் போது எல்லா தடங்களையும் தாண்டி நம்ம மாயா புவனேஸ்வரி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கோர்ட்டில் நம்ம மாயாவுக்கு ஆதரவாக உள்ள வக்கீலும் சரியாக கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. என்னதான் அந்த சாரு கையில் லெட்டர் எழுதி வச்சாலும் அது சாரு தான் எழுதியிருப்பான்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? ஒரு சமயம் யாராவது மிரட்டி கூட அவளை எழுத வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட எதிர்த்தரப்பு வக்கீலும் என்ன நீங்கள் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த ரேகுராம் சீனு செய்த வேலையினால தான் ரொம்பவே தாங்க முடியாமல் சாரு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரோட வக்கீலும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை எதிர்த்து நம்ம வக்கீலும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே உள்ளவங்களும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் அதுக்கான ஆதாரம் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த வக்கீலும் இல்லை எங்கள்கிட்ட இப்போதைக்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைம் தந்தீங்கன்னா அதுக்குள்ளே எல்லா ஆதாரத்தையும் நாங்கள் திரட்டி நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராமோட வக்கீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் சிவராமனும் எப்படியாவது ஃபோட்டோ ஆதாரத்தை கோர்ட்டில் கொண்டு சேர்த்துணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல வந்து மாயா செம அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோ ஆதாரத்தை நீதிபதிகிட்ட காட்டுறாங்க. பார்த்தீங்களா, சாரோட கையில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குது, அதுவும் அது ஒரு ஆண் பிரேஸ்லெட் தான். கண்டிப்பாக சாரு கூட கடைசி நிமிடத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது கண்டிப்பாக சூசைடு கிடையாது, ஏதோ ஒரு கொலை தான். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாயா சரியாக பதிலடி வைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கு இந்த மாயா இப்போ வந்தா ஏதோ ஒரு விஷயத்தை கவனிச்சிட்டா போல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிடுறாங்க. நீதிபதியும் அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துன்னா இங்கே வந்து பேசுங்கன்னு சொல்லும்போது மாயாவும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாருவோட துணி எல்லாமே நனைஞ்சிருந்து கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, அவள் சூசைட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது மாயாவும் இப்போதைக்கு இந்த ஃபோட்டோ எவிடன்ஸ் தான் இருக்குது, ஆனால் எல்லா ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தா தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது எங்களுக்கு கொஞ்சம் டைம் தந்தீங்கன்னா எல்லாத்தையும் நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா செம அதிரடி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாயாவோட லாயரை பேச ஆரம்பிக்கிறாங்க. நீதிபதியும் சரி இந்த தீர்ப்பு இப்போதைக்கு தள்ளி வைக்கப்படுது, கொஞ்சம் நாளுக்குள்ளே நீங்கள் எல்லா உண்மையும் நிரூபிக்கணும்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இந்த மாயா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாளோ, மகாலிங்கத்துக்கிட்ட ஏதாவது சொல்லி அவங்க மனசை மாற்றி இந்த மாயாவை சரியாக ஒரு வழி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி லிங்கத்திட்ட வந்து புவனேஸ்வரி மாயாவை எப்படியாவது ரகுராம் சீனுவை வெளியில் கொண்டு வந்துடும் சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஆதாரத்தை புரட்டிகிட்டு இருக்கா, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கா. கண்டிப்பாக இந்த சாரோட நிலைமைக்கு காரணம் அந்த ரகுராம் தான். ஆனால் இவங்க எல்லாரும் செய்கிறத பார்த்தா சீக்கிரத்தில் ரகுராமை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி லிங்கத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்காத்த லிங்கமும் ரகுராம் கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சாரோட நிலைமைக்கு காரணமான உங்களை சும்மாவே விட மாட்டேன், எந்த வக்கீலை வச்சு வாதாடினாலும் நீங்கள் வெளியிலே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட வந்து என்னங்க கண்டிப்பாக மாயா ஏதாவது ஒரு உண்மையை நிரூபித்து சீக்கிரத்தில் உங்களை வெளியில் கொண்டு வந்துடுவா, எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது, எப்படியாவது இந்த உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாட்டு அவங்க லாயரோட சேர்த்து ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. ஸ்டேஷனுக்கு கிளம்புன நம்ம மாயாவை நம்ம புவனேஸ்வரி நோட் பண்ணிடுறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த மாயா ஸ்டேஷனில் போய் தான் ஏதாவது
ஏதாவது ஒரு விசாரணையை தொடங்குவா. எப்படியாவது அவ கையில எந்த ஆதாரமும் சிக்காம நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு லிங்கம், புவனேஸ்வரி, பசுபதி எல்லாருமே ஸ்டேஷன்ல போய் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் அந்த லாயரோட அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு சாருவோட கேஸில் ரொம்பவே சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக அது சூசைட் இருக்க வாய்ப்பு இல்லை, கொலை தான். ஆனால் அதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். எனக்கு எப்படியாவது அந்த சாருவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது அதில் கரெக்டாக புவனேஸ்வரி, மகாலிங்கம் வந்து நிற்கிறாங்க. அப்படியே அந்த அதிகாரிகள்கிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பொண்ணு ரிப்போர்ட்டை அவளுக்கு கொடுப்பீங்க, தேவையில்லாமல் கொடுக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அந்த அதிகாரியும் என்ன நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு லாயர் வந்து கேட்கும்போது கேஸு சம்மந்தமாக எந்த ரிப்போர்ட் இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை, அதை தடுத்து நிறுத்ததுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, நான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே மாயா கிட்ட அந்த அதிகாரியை ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. மாயாவும் லாயரும் சேர்ந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாட்ட அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்துட்டு இருக்காங்க. மாயாவுக்கு ஏற்கனவே டவுட் இருந்த மாதிரி லாயர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாருவோட மரணம் ஒரு சமயம் ஏதாவது ஒரு தண்ணியில் முக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் அந்த பேப்பர் எல்லாம் இருந்துச்சு. அதனால் யாரோ ஒருத்தங்க அவளை அப்படியே தூக்கி தூக்கில் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் லாயர்கிட்ட நம்ம மாயா சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் ஏதோ ஒரு பிரச்சனை ஆன மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் இருக்குது. இதெல்லாம் கவனித்த நம்ம மாயாவும் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிடுறாங்க. எப்படியாவது இதெல்லாம் வச்சு நம்ம நீதிபதி கிட்ட நிரூபிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம லாயரும் மாயாவும் ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் லிங்கமும் அந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இவ்வளோ சொன்ன அப்புறமும் நீங்கள் என்னோட பொண்ணு ரிப்போர்ட்டை அவகிட்ட கொடுப்பீங்க, நீங்களும் அந்த ரகுராமுக்கு ஆதரவாக தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி லிங்கம் அந்த இடத்துலயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பசுபதியும் புவனேஸ்வர் கிட்ட வந்து என்னம்மா நம்ம ஒன்று நினச்சா இங்கே எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, இந்த மாயா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது புவனேஸ்வரியை நீ எதுக்குமே பதட்டாகாத, லிங்கத்துக்கிட்ட ஏதாவது சொல்லி எப்படியும் அதை தடுத்து நிறுத்திடலாம், என்னைக்கா இருந்தாலும் மாயா இந்த கேஸில் எதுவும் கண்டுபிடிக்காதவாறு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயாவும் அந்த லாயரும் சேர்ந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆதாரத்தை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே பாட்டியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சிவராமா, ரகுராம கூட்டிகிட்டு வந்துட்டியா, நீ போகும்போது சொல்லிட்டு போனல கண்டிப்பாக என்னோட பையன் ரகுராம கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு, எங்கே உன்னோட அண்ணனை காணலை அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அங்கே வந்த நம்ம மாயாவும் இல்லை பாட்டி, இப்போதைக்கு பெரியப்பாவை விடுவிக்க முடியலை, கண்டிப்பாக பெரியப்பாவை எதிர்த்து எல்லா உண்மைகளும் நிரூபிப்பேன், அதுக்கப்புறமா சீக்கிரமாக வந்துடுவாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தைரியப்படுத்துகிறாங்க. நம்ம தனாவும் ஜானகிட்ட வந்து நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, எப்படி இருந்தாலும் அப்பாவை வெளியில் கொண்டு வரது எங்களோட பொறுப்புன்னு சொல்லிட்டு மாயாவும் தனாவும் நம்ம ஜானகியை ரொம்பவே சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்த தீர்ப்பு நாளும் வருது. ஒரு கட்டமாட்டு நம்ம மாயா எல்லா ஆதாரத்தையும் சேகரிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த லாயர் மூலமாட்டு எல்லா ஆதாரத்தையும் நீதிபதிகிட்ட கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரி எதிர்பார்க்கல. எல்லாமே புவனேஸ்வரிக்கு எதிராக இருக்குது. கரெக்டாட்டு புவனேஸ்வரிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி சரியான செயலை நம்ம மாயா செய்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ரகுராம், சீனு விடுவிக்கப்படுறாங்க. இதை கொஞ்சம் கூட மகாலிங்கமும் எதிர்பார்க்கலனே சொல்லலாம்.